ஜோதிட சாஸ்திரத்துல இது வந்து ஒரு ஒரு உபய ராசி, ஒரு காற்று ராசி, ஒரு வேகமா செயல்படக்கூடிய ராசி. இவர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவானாக வருவதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நிலையான முடிவு எடுப்பதில்லை. ஒரு முடிவை எடுத்துருவாங்க, அந்த முடிவை பற்றிய விஷய ஞானமெல்லாம் கிரகித்துருவாங்க. சொல்லுவாங்களா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி. தொட்டதுக்கு அப்புறம் அவசர கதியில அந்த விஷயத்தை செய்யாம பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலேயே நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சுய தொழில் செய்வதில் தயங்குகிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல இவர்களுடைய திறமையெல்லாம் இன்னொருத்தர் பயன்படுத்தி அவங்க அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சார், ஒருத்தருக்கு அட்வைசராக இருக்கேன், ஒருத்தர் வழி நடத்துறேன் அப்படிங்கிறது. பொதுவாக பாருங்க, ஆடிட்டர் பல பேருடைய சொத்துக்களை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பார். ஆனால் அவர் அதை முழுமையாக பயன்படுத்தி ஒரு தொழிலதிபராக வர்றாரா? வாதாடி ஒரு வழக்குகளை ஜெயித்து கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், அதாவது மார்க்கெட்டிங் ஸ்கில்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே மிதுனத்தை மையமாக வைத்து தான். மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுனாலே இந்த திறமைகள் எல்லாம் தானாக வந்துடும்.